எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டே 20 ஆஃப் பிக் பாஸ் அண்ட் டே 21 ஆஃப் பிக் பாஸ் லைவ். 21 நாளா லைவ் வந்து நான் பண்ணிருக்கேன். பெருசா வியூஸ் போல பெருசா வந்து இது இல்லை, பட் ஸ்டில் பார்க்குற ஒரு 10-20 ஆடியன்ஸ் அவங்களுக்காக வந்து டெய்லி எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்கேன். நல்லபடியாக பண்ணிருக்கேன் இது வரைக்கும். இன்னொரு 80 நாட்களுக்கு மேலே இருக்கு. அதுவும் இந்த மாதிரி பண்ணி முடிப்பேன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே எபிசோட். ஸோ இந்த சாட்டர்டே எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நிறைய விஷயங்கள் வந்து இந்த வாரம் வந்து நடந்தது. இந்த வாரம் நடந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு வாங்கி செய்து நான் வந்து பறக்கு விடுவாரு, திரிக்க வருவாரு, ரோஸ்ட் பண்ணுவாரு, அந்த மாதிரி வந்து எதிர்பார்த்ததே இருந்தா எதுவுமே இல்லாம சப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. சீரியஸ்லி சாட்டர்டே எபிசோடா இதுன்னு சொல்லி கேட்க தோணுது. நார்மல் எபிசோடே வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு கம்பேர்ட் டு சாட்டர்டே எபிசோட். எதுக்குதான் சாட்டர்டே எபிசோட் வருதுன்னு சொல்லி இருக்கு ஆக்சுவலி. ஏன்னா இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து 3 டாபிக் 3 கேள்வி வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட வந்து எடுத்து வைப்பாரு. ஆனா இன்னைக்கான எபிசோட் கொஞ்சம் ஸ்பெஷல். கால் ஷீட் டைம்ல போல 2 கேள்வி வந்து கண்டஸ்டன்ட் கேட்டு இந்த எபிசோட் வந்து முடிச்சு விட்டாரு. இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா கலை அண்ட் திவாகர் வந்து பேசின்னு இருக்காங்க. யாரு வந்து எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி. வியானா எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி 2 பேரும் வந்து கெஸ் பண்ணிருக்காங்க. எல்லாரும் பேசின்னு இருக்காங்களா வியானா எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி. வெளியே வந்து பார்த்தா வியானா தான் வந்து அன்அஃபிஷியல் ஓட்ல வந்து டாப்ல இருக்காங்க. 5 லட்சம் பேர் ஓட் பண்ணிருக்காங்க. அதுல 2 லட்சம் ஓட்டு வந்து வியானாக்கு மட்டும் விழுந்திருக்கு. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வியானா வந்து டாப்ல இருக்காங்க. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து வியானா தான் வீக் கண்டஸ்டன்ட், அவங்க தான் போவாங்கன்னு சொல்லி நினைச்சு பார்த்துன்னு இருக்காங்க. ஆனா வீட்டுல இருக்கிற கலையும் சரி திவாகரும் சரி வியானா தான் வந்து இன்னைக்கு எவிக்ட் ஆவாங்கன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கு இடமே கிடையாது. யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஆதிரை வந்து இன்னைக்கு வந்து எவிக்ட் ஆகுறாங்க. ஸோ இன்னைக்கு நைட் எபிசோட்ல நீங்க பாப்பீங்க. பட் அன்அஃபிஷியலா வந்த நியூஸ் படி ஆதிரை வந்து இன்னைக்கான எபிசோட்ல எவிக்ட் ஆகுறாங்க. அண்ட் 3 வைல்ட் கார்டு என்ட்ரியும் வராங்க. அதை பத்தி நம்ம பேசுவோம். நெக்ஸ்ட் பாரு அண்ட் கமருதீன் வந்து ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறாங்க. அப்புறம் வந்து கமருதீன் வந்து கேமரா முன்னாடி நின்று பேசுறாங்க. லைக் வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்த்து வந்து பெண்கள்லாம் வந்து பயப்படுறாங்க, பெண்கள் வந்து அன்சேஃபா வந்து ஃபீல் பண்றாங்க சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார் மேல வந்து வன்மத்தை வந்து கொட்டுறாரு. அந்த இடத்துல சுபிக்ஷா வந்து மாசா என்ட்ரி கொடுத்து அப்பெல்லாம் நாங்களாம் ஃபீல் பண்ணல, எங்களுக்குலாம் நீங்க பேச வேணாம் சொல்லி அப்படியே வந்து போற போக்குல வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படியே அந்த இடத்துல வந்து கமருதீனுக்கு நோஸ் கட் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப பேடா வந்து ஃபீல் பண்றாரு, அசிங்கமாகி ஃபீல் பண்ணாரு. அதுக்கப்புறம் போய் எதுக்கு நீ இப்படி சொன்ன, என்ன உனக்கு சொல்ல தோணுச்சு, அவன் என்ன சொன்னா தெரியுமா சொல்லி அவன் அந்த நோஸ் கட் ஆச்சுல அதை எப்படியாச்சும் சால்வ் பண்ணதுக்காக சுபிக்ஷா கூட வந்து பேசின்னு இருக்கான். அப்படி சுபிக்ஷா கூட கமருதீன் பேசும்போது சுபிக்ஷா வந்து கமருதீனை வச்சு செஞ்சிருவாங்க சொல்லி தெரிஞ்சு பாரு வந்து ஒட்னாப்ல வந்து கமருதீனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சுபிக்ஷா வந்து மொக்க பண்றதுக்கு கமருதீன் என்ன சொன்னாலும் அந்த மாதிரி சிரிச்சு, அது காமெடியே இருக்காது, கலாயே இருக்காது, அவங்களை இரிட்டேட் பண்ணும். அதுக்காக வந்து கமருதீன் என்ன சொன்னா சிரிச்சு சுபிக்ஷா வந்து மொக்க பண்றது தான் அவங்க வந்து பண்ணிருந்தாங்க. அப்போ சுபிக்ஷா வந்து மேலே ஏறி நின்று நான் நல்லவனா இருக்க இங்க வரலன்னு சொல்லி அவங்க வந்து எல்லாரும் முன்னாடி சொன்னாங்க. அதுவும் ஃபேக்ட் தான். இந்த பிக் பாஸ் ஹவுஸ் வந்து மதர் தெரசாவா இருக்கிறதுக்கும் காந்திஜியா இருக்கிறதுக்கும் யாருமே இங்க வரல. இங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல ஒருத்தர் முதுகுல ஒருத்தர் வந்து குத்தி தான் ஆகணும். ஒருத்தர் குத்தி மேல வருதுதான் இந்த கேம். அது எவ்வளவு சாஃப்டா எவ்வளவு வந்து யாருக்கும் பாதிப்பு வராத மாதிரி நீங்க எப்படி பண்றீங்களோ அங்கதான் உங்களோட வெற்றி வந்து இருக்கு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்றது தான் இந்த கேம். இது வந்து ஒரு ஹங்கர் கேம் மாதிரி தான். இந்த இடத்துல வந்து யாருமே வந்து நல்லவங்களா 100% வந்து இருக்கவே முடியாது. எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு நம்ம பேட் புக்ஸ்ல தான் இருப்போம். அதுதான் இந்த கேம். அதுவும் சுபிக்ஷா பண்ணது அவங்க ஜெயிக்கிறதுக்காக கேம்ல வந்து அவங்க பண்ணாங்க. இட்ஸ் டோட்டலி ஃபேர். கொஞ்சம் தப்பு அவங்க பண்ணாங்க, பட் கேம்னு வரும்போது இட்ஸ் ஃபேர். பட் ஆனா அவங்க மேல எனக்கு விமர்சனம் இருக்கு. கன்னியாக்காக வந்து அந்த கொடுக்காம இருந்தது விமர்சனம் எனக்கு இருக்கு. அவங்களால அது கொடுக்க முடியலன்னா அவங்க வாக்கே கொடுத்துருக்க கூடாது இந்த இடத்துல. நான் திருப்பி சொல்லுவேன், கடைசி வரைக்கும் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சேதுனா வந்து எபிசோட வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணி வந்து எல்லாருக்கும் வந்து அட்வைஸ் பண்ண வந்து ஆரம்பிச்சாரு. இன்டர்வியூல நீங்க எப்படி இருந்தீங்க, உங்களை எப்படி காட்டிக்க வந்தீங்க, இப்போ எபிசோட்ல நீங்க எப்படி இருக்கீங்க சொல்லி அட்வைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. உண்மையிலேயே வந்து போர் தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி நீங்க சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டு பாவக்காய் ஜூஸ் குடிங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் வந்து ஜூஸ் கொடுத்தாங்க. எல்லாரும் வந்து குடிச்சாங்க. எப்படி இருந்துச்சு, கசப்பா இருந்துச்சு சார், அந்த மாதிரி தான் ஆடியன்ஸ்க்கு இருக்குன்னு சொல்லி சிம்பாலிக்கா சொல்றாரு. இது நேராவே சொல்லிருக்கலாமே, நல்லா இல்ல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து இறங்கிட்டாரு. ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. வாட்டர் கலெக்டர்ஸ், ஓனர்ஸ், அப்புறம் வந்து QC டெஸ்ட் பண்ணவங்களாம் வந்து தனித்தனியா உட்கார சொல்லி பாட்டில் கலெக்டர்ஸ் கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஓனர்ஸ் கிட்ட வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி பண்ணீங்கன்னு சொல்லி. சோ அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா கிட்ட வந்து கேட்கறாங்க டீல் போட்டிங்களா என்ன ஆச்சுன்னு சொல்லி. லைக் சுபிக்ஷா வந்து கேள்வி கேட்கும்போது ரொம்ப அழகா வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பார்வதி கிட்ட டீல் போட்டிங்களா என்ன ஆச்சு, ஏன்
ஏன் வந்து அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொல்லி கேட்கும்போது அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பார்வதி வந்து எனக்கு என்கிட்ட மட்டும் அவங்க டீல் போடல, ரம்யா கிட்டே வந்து டீல் போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேர்கிட்ட டபுள் கேம் ஆடணும்னு சொல்லி அவங்க நினைச்சாங்க. நான் அவங்க கிட்ட டபுள் கேம் ஆடிட்டேன்னு சொல்லி ரொம்ப அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் சரியா எக்ஸ்பிளைன் பண்ணல, அவர் பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த சிச்சுவேஷன் வந்து ரொம்ப அழகா டேக்கிள் பண்ணாங்க. பட் அவங்க எல்லாமே டேக்கிள் பண்ணாலும் கனின்னு சொல்லி ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 40-60 டீல் போட்டிருந்தாங்க. நீ வந்து கனியக்கா வந்து ஒரு 10 பாட்டில் அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதுல வந்து 40% 4 பாட்டில் வந்து நான் தரேன்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க. ஆனா 4 பாட்டில் சொல்லி 4 பாட்டிலுக்கு 4 கோல்ட் காயின் வந்து வரும். ஸோ அவங்க வந்து லாஸ்ட் டே வந்து 30 பாட்டில்ஸ் வந்து அவங்களுக்கு ஓகே ஆச்சு. ஸோ 30 பாட்டில்ஸ்ல வந்து 40% வந்து 12 பாட்டில்ஸ், அந்த 12 கோல்ட் காயின் வந்து கனியக்காக்கு வந்து கொடுத்தாங்கணும். பட் அவங்க ஜெயிக்கிறதுக்காக அந்த கோல்ட் காயினை வந்து கனியக்காக்கு வந்து அவங்க கொடுக்கல. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா மேல எனக்கு ஒரு விமர்சனம் வந்து இருக்கு, கண்டிப்பா இருக்கு. சுபிக்ஷால வந்து பாத்தீங்கன்னா 12 கோல்ட் காயின் வந்து கொடுக்க முடியல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்கேயே கனியக்கா கிட்ட வந்து சொல்லி இருக்கணும், என்னால வந்து 40-60 டீலுக்கு வர முடியாது, நான் வேணா உங்களுக்கு வந்து 80-20 டீல் வந்து தரேன், என்னால வந்து 4 கோல்ட் காயின் வேணா தர முடியும், அதுக்கு மேல தர முடியாதுன்னு சொல்லி அந்த டீலுக்கு வந்து ஓகே பண்ணிருக்கலாம். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கு அவங்களால ஃபில் பண்ணாம அவர் வந்து ஏமாத்துறாங்கன்னா அது வந்து பேடா வந்து ப்ரொஜெக்ட் ஆகும். இது வந்து ஒரு கேம் தான், எல்லாருக்கும் அது தெரியும் தான். பட் கனிகாக்கா கிட்ட சுபிக்ஷா கேட்கும் போது ஒரு ஃபேக்டரி ஓனரா வந்து அவங்க டீல் பேசல, சுபிக்ஷாவா தான் அவங்க பேசினாங்க. அவங்களோட ரியல் ஃபேஸ் தான் வந்து அங்க வெளியே வருது. அவங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணாம அவங்க ஜெயிக்கிறதுக்காக அவங்க வந்து அதை எடுத்துக்கும் போது அவங்களோட நேம் தான் வந்து வெளியே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுது. ஃபுல்லா டேமேஜ் ஆகுதுன்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் அவங்களோட பேர் வந்து கெடுக்குது. அதுக்காக அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, என்னால வந்து கோல்ட் காயின் தர முடியல, என்னால இது பண்ண முடியல, அது பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. பட் ஸ்டில் அவங்களால அந்த டீலை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கணும் என்னால அது பண்ண முடியாதுன்னு சொல்லி. ஸோ அது வந்து ஒரு விமர்சனம் இருக்கு. அண்ட் சேதுனா வந்து பாத்தீங்கன்னா திவாகரை வந்து அப்ரிஷியேட் பண்றாரு. கியூசியா இருந்தார் பாத்தீங்களா, அவர் நியாயமா நடந்துக்கிட்டாரு. அதுக்காக வந்து கியூசியா இருந்த திவாகரை வந்து சேதுனா அப்ரிஷியேட் பண்றாரு. நெக்ஸ்ட் क्वेश्चन, இந்த கியூசியை பத்தி கேட்டாங்க பாத்தீங்களா, இது ஒரு செக்மெண்ட் போச்சு. நெக்ஸ்ட் செக்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா யார் இங்க தைரியசாலின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி கேட்கும்போது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் சொல்லும்போது கமருதீனை வந்து தைரியசாலியா வந்து சேதுனா பார்க்கல. அவர் வந்து வேற ஒரு பதில வந்து கண்டஸ்டன்ட் கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, அந்த பதில் வந்து அவங்க கிட்ட இருந்து வரல. யார் தைரியசாலி கேட்கும்போது எல்லாரும் வந்து ஒரு பதில் சொன்னாங்க. எதுக்கு இந்த செக்மெண்ட் வச்சாங்கன்னு தெரியல, அவர் ஒரு வேற மாதிரி இந்த செக்மெண்ட் கொண்டு போகலாம்னு சொல்லி அவர் நினைச்சு பிளான் பண்ணி இது வந்து கேள்வி கேட்டு இருக்காரு. ஆனா கண்டஸ்டன்ட் சரியா பதில் சொல்லாம அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு வேற மாதிரி சொல்லி கடைசியில அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் என்ன இருக்கோ அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிறது வந்து சரி நான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் வந்து கேள்வி கேட்கறாங்க, என்ன தைரியத்துல இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு சொல்லி ஆதிரை, கலை, திவாகர், வினோத், கமருதீன் அண்ட் பாரு இவங்கள வந்து கேட்டாங்க. பாட்டில் தூக்கி போடுறது, டேபிள தூக்கி போடுறது, சண்டைக்கு போடுறது, ஆர்கியூமெண்ட் பண்றது, நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணாங்க. நான் இல்லன்னு சொல்லவே இல்லை. ரைட், கரெக்ட், குட். இவங்களெல்லாம் கேள்வி கேட்டீங்களே, இவங்களாம் தப்பு பண்ணாங்களே, எல்லாரும் வந்து வயலண்டா நடந்துக்கிட்டாங்களே, அதனால தான் இந்த பேர்லாம் சொன்னீங்க. இந்த எல்லா பேர்லயும் ஏன் எஃப்ஜே பேர் மட்டும் சொல்லல? ஏன் எஃப்ஜே வந்து எந்த கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறீங்க? பிக் பாஸ்ல ஏதோ ஸ்பெஷல் கோட்டால வந்து எஃப்ஜே உள்ள வந்திருக்கானா? அவனை கேள்வியே கேட்க மாட்டீங்களா? வெட்டிடுவேன் சொல்றான், டேபிள போட்டு உடைக்கிறான், யாராவது ஏதாவது பேசினா ஏதோ கடந்திய தூக்கி கீழே அடிக்கிறான், எல்லாருக்கிட்டையும் ரூடா நடந்துக்கிறான், எல்லாருக்கிட்டையும் வயலண்டா நடந்துக்கிறான், எல்லாமே அவன் பண்றான். ஒரு ஃபேக்டரி ஓனரா இருந்துட்டு அந்த டாஸ்க வந்து ஒழுங்கா பண்ணாம அவன் பாட்டு அவன் இஷ்டத்துக்கு வந்து அவன் இருந்தான். அதை பத்தில ஒரு கேள்வியும் வந்து எஃப்ஜே கிட்ட கேட்கல. ஆதிரை, வினோத், கலை, திவாகர், கமருதீன், பாருன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி இவங்க பேரை வந்து மென்ஷன் பண்ணி சொல்ற சேதுனா ஏன் எஃப்ஜே பேரை வந்து இந்த இடத்துல சொல்லல? என்ன தைரியத்துல வந்து நீ வந்து டியூடுன்னு சொல்லி பிக் பாஸ் கூப்பிடுற? என்ன தைரியத்துல எல்லா கண்டஸ்டன்ட் இருக்கும்போது டேபிள்ல போட்டு அடிக்கிற? என்ன தைரியத்துல வந்து வெட்டிடுவேன்னு சொல்லி ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல சொல்ற? என்ன தைரியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு ப்ராப்பர்ட்டியை உடைக்கிற, அந்த கரண்டியை தூக்கி அடிக்கிற? என்ன தைரியத்துல இதெல்லாம் நீ பண்ற? இதெல்லாம் வந்து எஃப்ஜே கிட்ட கேட்கவே இல்லையே, ஏன் கேட்கல? எஃப்ஜே பேரே வந்து நீங்க சொல்லல, என்ன தைரியத்துல இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி. கமருதீன் பேரை சொன்னீங்க, ஓகே அக்செப்ட். ஆதிரை பேர் சொன்னீங்க, அக்செப்டட். கலை ஒண்ணுதான் பண்ணா, அதுக்கு நீங்க சொன்னீங்க அக்செப்டட். வினோத் சொன்னீங்க பெருசா அவர் பண்ணல, பட் இருந்தாலும் அக்செப்டட். பார்வ சொன்னீங்க அக்செப்டட். திவாகர் என்ன பண்ணாரு? திவாகர் யாரை போட்டு அடிச்சாரு? யாருக்கிட்ட வேணும்னு வம்புக்கு போனாரு? அவர் சில வார்த்தைகள் விடுறாரு, பட் அதுக்காக திவாகரை வந்து என்ன தைரியத்துல இது பண்றீங்கன்னு கேட்கிற சேதுனா எஃப்ஜே இவ்வளவு பண்றான், அவனை ஏன் ஒரு வார்த்தை வந்து உங்க வாயில இருந்து வர மாட்டேங்குது? எஃப்ஜே நீங்க ஏன் இது பண்றீங்க? என்ன மனநிலையில பண்ணீங்க? எனக்கு அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஏன் எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தை வந்து கேட்க மாட்டேங்கிறீங்க? பிக் பாஸ் ஸ்பெஷல் கோட்டால ஏதாச்சும் அவன் வந்திருக்கானா? கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொல்லி ஏதாவது வந்திருக்கானா? இல்ல ஏதாச்சும் ஒரு வீடியோ அவங்க கிட்ட சொல்லுங்க, எனக்கு புரியல. அவன் எவ்வளவோ தப்பு பண்றான், நிறைய வயலண்டா நடந்துக்கிறான், நிறைய விஷயங்கள் வந்து எஃப்ஜே பண்றான், அதெல்லாம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடந்து போறீங்க. அவனை ஒரு வார்த்தை வந்து நீங்க கேட்கறது இல்ல. சீசன் 7ல ஒருத்தன் வந்து சொருகிருவேன் அந்த மாதிரி சொல்லும் போதே ரெட் கார்டு கொடுத்தவர் கமல் சார். இவன் வெட்டிடுவேன் சொன்னான், அதுக்கு நீ தெரியாம சொல்லிட்ட சார், சாரி சார், நானே போய் சால்வ் பண்ணேன்னு சொல்லி அவன் ஒருத்தர் சொல்லுவானா? அப்படி சொல்லும் போது நீங்க அப்படியே அவனை வந்து மன்னிச்சு விட்டுருவீங்களா? சரி, அது நீங்க மன்னிச்சு விட்டீங்க, அதுக்கப்புறம் அவன் பண்ண ஒரு விஷயத்தை கூட நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணதே இல்லையே, எதனால?
நெக்ஸ்ட் பாடி ஷேமிங் பத்தி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாரு. இப்போ பாடி ஷேமிங் யாராவது பண்ணாருன்னா கமல் சார் வந்து வெச்சு செய்வாரு. இங்க ஒருத்தர் வந்து என்ன பாடி ஷேமிங் பண்றாங்க, என்ன ரொம்ப இது ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க, புலி பண்றாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறமா எல்லாம் பண்றதுனால அவங்க பேர் தான் வந்து கேடும். உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து தைரியமா இருக்கலாம், அவங்க பேர் தான் மோசமா போகும். அது ஃபேஸ் பண்றது நாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் மன உளைச்சலா இருக்கு. ஒருத்த வந்து என்ன குண்டன் சொல்றான், ஒருத்த வந்து என்ன உருண்டன் சொல்றான், ஒருத்த வந்து பாத்தீங்கன்னா கேவலமா என்ன பத்தி பேசுறான். அது பேசுறதுனால வந்து பாத்தீங்கன்னா என்னோட மென்டல் பீஸ் தான் இங்க பாதிக்குது. அவனுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது, அவனுக்கு வெளியே என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. நீங்க வந்து ஒரு ஹோஸ்டா நடுநிலைவாதியா நீங்க இருந்தீங்கன்னா பாடி ஷேமிங் பத்தி நீங்க சப்போர்ட் பண்ணல நீங்க சொல்றீங்க. அப்படி பண்ணவங்கள வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டீங்க? என்ன தைரியத்துல நேஷனல் டெலிவிஷன்ல இந்த மாதிரி வார்த்தை எல்லாம் நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லி நீங்க ஒரு வார்த்தை கேட்டீங்களா மிஸ்டர் சேதுனா? சொல்லுங்க. அது அவங்களுக்கு தான் அசிங்கம் சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி அதை வந்து அப்படியே கடந்து போறீங்க. எதுனால? ஏன் கமல் சார் மட்டும் இங்க இருந்தா வச்சு செஞ்சிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் கிட்ட வந்து கேட்டாரு, பாரு கிட்ட ஆர்குமெண்ட் வச்சிருக்கிறவங்க ஏன் உங்ககிட்ட வந்து ஆர்குமெண்ட் வச்சுக்கிறது இல்ல, எதுனாலன்னு சொல்லி கேள்வி கேட்டாரு. சேதுனா எக்ஸ்பெக்ட் பண்ண பதில் வந்து பாத்தீங்கன்னா என்ன பார்த்து பயப்படுறாங்களா சார் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணாரு அவரு. ஆனா கமருதீன் அதை சொல்லல. அதனால வந்து அவரே வந்து ஃபீல் பண்ணி ஏன்னா அது சொன்னா வந்து மாசா இருக்கும்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாப்புல. உங்களை நினைச்சு உங்களை பார்த்து யாரும் பயப்படல, அப்படி பயப்படுறாங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க. அவர் அவருக்கு சொல்லவே இல்லை. ஆனா அவருக்கு வந்து இது மாசா வந்து அவர் வந்து கவுண்டர் கொடுக்கணும். ஸ்கிரிப்ட் பேப்பரை ப்ரிப்பேர் பண்ணி அதை மரப்பாடம் பண்ணி அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்றாரு, எனக்கு உண்மையிலேயே வந்து இந்த இடம்லாம் பார்க்கும்போது கமல் சார் உண்மையிலேயே நான் ரொம்ப மிஸ் பண்றேன். அவர் வார்த்தை ஜாலம் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா சேதுனா வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அது கண்டஸ்டன்ட் வந்து பேசணும்னு சொல்லி விரும்புறாரு. கமல் சார் அப்படி கிடையாது. கண்டஸ்டன்ட் என்ன பேசுறாங்களோ அதை வச்சு ஒரு ஆன்சர் கொடுப்பாரு. அது பங்கமா இருக்கும். சேதுனாக்கு அது ஒன்றும் வரல. அவர் நினைச்சிட்டு பேசுறாரு, சினிமா டைலாக் மாதிரி அவர் நினைச்சிட்டு பேசுறாரு. நான் ஒரு டைலாக் சொல்லுவேன், கவுண்டர் டைலாக் அங்க வரும், அப்ப நான் வந்து அதுக்கு கவுண்டர் அடிப்பேன், அது மாசா இருக்கும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் கேட்கிறாரு. அவர் எக்ஸ்பெக்ட் பண்ற பதில் வர வரைக்கும் கேள்வி கேட்கிறாரு. அந்த கண்டஸ்டன்ட் சொல்லனா அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அந்த பதில சொல்லி அவர் வந்து முடிக்கிறாரு. அது ரொம்ப பாக்குறதுக்கு சைல்டிஷா இருக்கு, நல்லா இல்ல. அப்புறம் கமருதீனுக்கு வந்து ஒரு ஃபைனல் வார்னிங் கொடுத்தாங்க சேதுனா, இதுக்கப்புறமும் நீங்க இந்த மாதிரி ப்ளே பண்ணீங்கன்னா நீங்க வந்து நாமினேஷன்ல வரணும், மக்கள் வந்து உங்களை வெளியே அனுப்பணும் சொல்லிலாம் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன், நானே ஆக்ஷன் எடுப்பேன், நானே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆக்ஷன் எடுப்பேன் சொல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்படின்னா இன்னொரு வாட்டி வைலண்டா இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்து ஷோ விட்டு வெளியே போங்கன்னு சொல்லி அவர் வந்து பண்ணுவாரு சொல்லி அவர் சொல்றாரு. என்ன வார்னிங் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஸ்ட்ரைட்டா வந்து சொல்லணும். இந்த மாதிரி கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு சொன்னா அவங்க என்ன கேட்டுருவாங்களா தெரியல. இது வந்து வார்னிங் வந்து ஏன் வந்து கமருதீன் மட்டும் கிடைச்சது, ஏன் எஃப்ஜே பத்தி ஒரு வார்த்தை பேசல? எஃப்ஜே ஒரு கண்டஸ்டன்ட் அங்க இருக்கான், அவன் எவ்வளோ பண்றான், அதெல்லாம் அப்படியே வந்து கடந்து போறாரு. ஏன் போறாருன்னு நிஜமா தெரியல. 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. இந்த 3 வாரத்துல எஃப்ஜே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான், அதை பத்தி ஒரு வார்த்தை வந்து அவர் இந்த ஷோல பேசினதே கிடையாது. ஏன் எதுனால? சோ அந்த ஃபைனல் வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து கொடுத்தாரு. இதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி நீ இருந்தேன்னா ஆடியன்ஸ் வந்து உன்னை எவிக் பண்ற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன், வெளியே அனுப்புவேன், அந்த மாதிரி வந்து சொன்னாரு. இது தெரியல, இதோட கொஞ்சிக்கிட்டு குழாவிக்கிட்டு இவ்வளோ சாஃப்டா வந்து யாரையும் வந்து வார்ன் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அவரோட ஷோல அவரே சொல்றாரு, கிட்ஸ் கூட எங்களால வந்து பிக் பாஸ் பார்க்க முடியலன்னு சொல்லி அவரே சொல்றாரு. ஒரு நல்ல ஹோஸ்டா ஒரு ஃபேமிலி ஷோ, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஷோனா அப்பா அம்மா குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து பாக்குறது பேர் தான் ஃபேமிலி ஷோ, அடல்ட் ஷோ கிடையாது. பிக் பாஸ்ங்கிறது ஃபேமிலி ஷோ. கமல் சார் அப்படிதான் இந்த ஷோ வந்து வச்சுட்டு இருந்தாரு. இப்போ வந்து குழந்தைங்க கூட வந்து எங்களால வந்து பிக் பாஸ் பார்க்க முடியும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இங்க ஏதோ ஷோல தப்பு நடக்குது, இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் வந்து தப்பா பேசுறாங்க, தப்பா நடந்துக்கிறாங்க, அதை எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி ஒரு ஹோஸ்ட் நினைப்பாரா, இல்ல குழந்தைங்க என்ன பார்க்கணும்னு சொல்லி நம்ம தான் டிசைட் பண்ணணும், ரிமோட் வந்து நம்ம கையில தான் இருக்கு, நம்ம வந்து சேனலை வந்து மாத்திடலாம், சேனலை மாத்திடுங்க. இதே மாதிரி இருக்கிற ஃபேமிலிஸ் கிட்ட எல்லாம் நீங்க சொல்லுவீங்களா சார்? 100 crores 200 crores இன்வெஸ்ட் பண்ணி இந்த பிக் பாஸ் வந்து ரன் பண்றாங்க. நீங்க அசால்ட்டா வந்து ஒரு ஹோஸ்டா இருந்துட்டு சேனலை மாத்துங்க, நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன காட்டணும், நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி நீங்க சொல்றது, அதுவும் சாட்டர்டே எபிசோட்ல சொல்றது எந்த வகையில சரியா உங்களுக்கு படுதுன்னு சொல்லி நிஜமா எனக்கு புரியல. இவ்வளவு கோடி இன்வெஸ்ட் பண்ணி அது பண்றாங்க, எல்லாருக்கான மக்களுக்காக தான் இந்த ஷோ வந்து நடக்குது. இந்த ஷோல வந்து 18+ பேசுறாங்க, 18+ அவங்க பண்றாங்கன்னா அது சரி பண்ண வேண்டியது யாரோட வேலை? ஒரு ஹோஸ்டா இருக்கிற உங்களோட வேலை, டைரக்டர்ஸோட வேலை. இது ஃபேமிலி ஷோ தானே, இது டிவில தானே வருது, இல்ல ஏதாவது வந்து பிளாக் வெப்சைட்ல வந்து இது வருதா? விஜய் டிவி மாதிரி ஒரு பிரஸ்டீஜியஸ் டிவி சேனல்ல வர ஒரு ஷோ இது. ஆல் ஓவர் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தின்னு சொல்லி பெங்காலின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஹிட் ஆகுற ஒரு பெரிய ரியாலிட்டி ஷோ இது. குழந்தைக்குள்ள பார்க்க முடியலன்னு சொல்லி ஒருத்தங்க வந்து உங்ககிட்ட சொல்றாங்கன்னா அந்த ஷோவை எப்படி வந்து குழந்தை கூட பார்க்கலாம், கண்டஸ்டன்ட் எப்படி வழிக்கு கொண்டு வரலாம் சொல்லி அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா, இல்ல குழந்தைகளுக்கு என்ன காட்டணும்னு அது நம்ம கையில தான் இருக்கு, இது நீங்க காட்ட வேணாம், நீங்க வந்து சேனல்ல மாத்துங்கன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்களா? எனக்கு புரியல. எதனால மிக்ஸ்ட் ஒப்பீனியன் வந்து இந்த சீசன்ல இருக்குன்னு சொல்லி இப்போது தெரிஞ்சுக்கோங்க. வீட்ல இருக்கிறவங்க ஒழுங்கா இல்ல, பட் ஹோஸ்டா இருக்கிறவங்க
சொல்லுவாங்க நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கான என்ன ஆக்ஷன் நீங்க எடுத்தீங்க. சாட்டர்டே சண்டே வரீங்க, ஒரு எபிசோடுக்கு வந்து 3 பிரச்சனையை எடுத்துக்கிறீங்க, அந்த 3 பிரச்சனையை பத்தி 3 மணி நேரம் பேசுறீங்க, அப்படியே ஷோ கட் பண்ணிட்டு அடுத்த வாரம் வரேன்னு சொல்லி நீங்க போறீங்க. எனக்கு புரியல, நிஜமா எனக்கு புரியல. ஒருத்தங்க வந்து சொல்றாங்க எங்களால வந்து ஃபேமிலியா இந்த ஷோ பார்க்க முடியல, குழந்தை கூட இந்த ஷோ பார்க்க முடியல. ஃபேமிலி ஷோ தானே சார் இது, பிக் பாஸ் வந்து ஃபேமிலி ஷோ தானே, இப்பெல்லாம் பண்றாங்க இப்பெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி அதை கண்டஸ்டன்ட் நீங்க வார்ன் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ரோஸ்ட் நீங்க வார்ன் பண்ணி ரோஸ்ட் நீங்க பண்ணுவீங்களா, இல்ல சேனலை மாத்துன்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கும் நீங்க சொல்லுவீங்களா? அப்படி பார்த்தா யாருமே இது பார்க்க மாட்டாங்க. நீங்க சொல்லதான் யாருமே பார்க்க மாட்டாங்க. யாரும் வந்து உங்களுக்கு ஒரு 20 கோடி 30 கோடி சம்பளம் தர மாட்டாங்க. எல்லாருக்கிட்டையும் இந்த வந்து சேனலை மாத்த சொன்னீங்கன்னா நீங்க அந்த இடத்துல வந்து ஆக்ஷன் எடுக்கணும். கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்க தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஷோவோட டைரக்டர்ஸ் கிட்ட நீங்க தான் அது பேசணும். இந்த மாதிரிலாம் இருக்காங்க, இந்த மாதிரிலாம் பேசுறாங்க. ஒருத்தரோட ரிவ்யூ ஒருத்தரோட ஒப்பீனியன் எடுத்துட்டு ஹோல் ஷோ மாத்துறது சரியான்னு கேட்டீங்கன்னா இல்லதான். பட் அந்த ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அதை வந்து நம்ம கேட்கலாம். ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க, நைட்டு 1 o'clock மேல லைவ் பாருங்க ப்ரோ, ஃபுல்லா காஜியா இருக்கு, 18+ பேசுறாங்க சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. லைவ்ல நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு காஜியா, இந்த அளவுக்கு வந்து 18+ போகுதுன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும்ல. அப்படி இருக்கும்போது இப்பெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லி சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து கண்டிஷன் வந்து கொடுக்கலாம்ல. ரிலிஜியனை பத்தி பேசக்கூடாது, இதை பத்தி பேசக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பாண்ட்ல வந்து சைன் போட்டு தானே உள்ள போறீங்க. இந்த மாதிரி 18+ கண்டென்ட் பேசக்கூடாதுன்னு சொல்லி போலாம்ல. இல்ல அட்லீஸ்ட் 1 hour எபிசோட்ல அது கட் பண்ணியாச்சு போடலாம்ல. எடிட்டர்ஸ் உங்க கையில வந்து இருக்குல்ல, 24 hours ஃபுட்டேஜ், 24 hours வந்து பாத்தீங்கன்னா 100 கேமரா இருக்கு. 100 கேமரால வந்து எதுவாச்சும் நீங்க கட் பண்ணி போடலாம். அந்த 18+ கண்டென்ட் கட் பண்ணி போடணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. லைவ்ல போடுறீங்களா, கருமை போட்டு தொலைங்க. ஆனா 1 hour எபிசோட்ல எதுக்கு நீங்க அந்த 18+ கண்டென்ட் குழந்தை கூட பார்க்க முடியாத சீன்லாம் போடுறீங்க? எடிட்டர்ஸ் வந்து அதை கட் பண்ணி போடலாமே நார்மலா. அட்லீஸ்ட் இதாச்சும் பண்ணலாமே. அது கட் பண்ணி 18+ இருக்கிறது கொஞ்சம் அடல்ட்டா இருக்கிறது கட் பண்ணி போடாம ஆடியன்ஸை வந்து நீங்க சேனல் மாத்துங்கன்னு சொல்லி சொல்றது எந்த வகையில சரியா இருக்குன்னு நிஜமா எனக்கு புரியல. அவ்வளவுதான் guys. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த எபிசோட். இதெல்லாம் நடந்திருக்கு. அண்ட் இன்னைக்கான எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வைல்ட் கார்டு வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஷிபு சூரியன்ங்கிற ஒரு டெலிவிஷன் ஆக்டர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலிவிஷன் ஆக்டர். அவர் வந்து வைல்ட் கார்டா பிக் பாஸ்ல வந்து வந்திருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஷோபனா வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிஹைண்ட் நியூஸ் சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஹோஸ்டா இருக்காங்க. அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ள வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா உள்ள வராங்க. விஜய் பார்வதி யூடியூப் சேனல் ஹோஸ்ட், வாட்டர்மெலன் ஸ்டார் இன்ஃப்ளூயன்சர். இப்போ வந்து ஷோபனா வந்து உள்ள வராங்க. அப்புறம் விஜே சபரிநாதன், அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஜே. எல்லாரும் வீடியோ ஜாக்கியா வந்து உள்ள எடுத்துட்டு இருக்காங்க. பேசாம நானும் வீடியோ ஜாக்கியா ஆயிடுவா, நானும் பிக் பாஸ்க்குள்ள போயிடுவேன் அப்படியாச்சு. ஓகே, எனிவேஸ் இன்னொரு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டும் இன்னொரு வைல்ட் கார்டும் வந்து இன்னைக்கான எபிசோட்ல வந்து வர போறாங்க. அவங்க வந்து திவ்யா. அவங்களை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரியல. பட் இந்த 3 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா வைல்ட் கார்டா இந்த வாரம் வந்து வர போறாங்க. எல்லாருக்கும் நன்றி கைஸ், தேங்க்யூ. நாளைக்கு நான் உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நல்லபடியாக தூங்குங்க, வீக்கெண்டை என்ஜாய் பண்ணுங்க, ரெஸ்ட் எடுங்க, உடம்பு பார்த்துக்கோங்க. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். குட் நைட் கைஸ், குட் நைட், பாய், see you, take care.